வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பகை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜம்புலிங்கம் இரவு 2வது காட்சி பார்த்துவிட்டு அந்த பிரியாணி ஹோட்டலுக்குள் நுழைந்து கரம்சா ஒன்றுக்கு ஆர்டர் செய்தான். சற்று நேரத்தில் அகமத் ஷா ஒரு கோப்பையில் ஆவி பறக்கும் தேநீரை பணிவுடன் கொண்டு வந்து வைத்தான். ஜம்புலிங்கம் அகமத் ஷாவை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தான். அகமதும் ஜம்புவை கூர்ந்து நோக்கினான். துருக்கி தொப்பியும் சீன தாடியுமாக நின்ற அகமத் நன்கு பரிச்சயமான முகமாக தோன்றியது. அவனை பார்த்தால் ஒரு ஹக்கீமை போல இருந்ததே தவிர ஹோட்டலில் வேலை செய்பவனாக தோன்றவில்லை. முறுக்கிவிட்ட மீசையும் காடு போல வளர்ந்த தலையுமாக ஒரு நாட்டுப்புறத்தானாக ஜம்புலிங்கம் காட்சி அளித்தான். அப்போது அந்த ஹோட்டலில் யாரும் இல்லை. ஐயாவுக்கு எந்த ஊரோ என்றான் அகமத். ஜம்பு டீயை ஒரு உறிஞ்சு விட்டு, நானும் அதையே தான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு திருமங்கைபுரம். அடடா, நம்ம ஊர்தான். அப்படித்தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன். இதற்குள் இருவரும் ஒருவரை ஒருவர் இன்னார் என்று தெரிந்து கொண்டு விட்டார்கள். ஜம்பு, காத்ரி மகன் அகமத் இல்லையா நீ? தாடியும் தொப்பியும் அடையாளமே தெரியவில்லை. அந்த முரட்டு நாட்டானும் ஹோட்டல் ஆசாமியும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். உண்மையில் அவர்கள் இருவரும் பரம வைரிகளாயிருந்தவர்கள். பிரிவும் காலமும் அவர்களது வர்மத்தை குணப்படுத்திவிட்டன. இருவரும் புதிய இடத்தில் எதிர்பாராத விதமாய் சந்தித்த போது பழைய பகை மறந்துவிட்டது. திருமங்கைபுரத்தில் காத்ரி ஒரு பெரிய வியாபாரி. அவரது அருமை மகன் அகமத் ஷா. ஜம்புலிங்கம் ரோஜா தோட்ட முதலாளி சதாசிவத்தின் மகன். இருவரும் பள்ளி தோழர்கள். மதுரைக்கு ரயிலில் சென்று படித்து வருவார்கள். ஜம்புலிங்கம் சுபாவத்திலும் சரி தோற்றத்திலும் சரி சற்று முரடன். யாராவது ஏதாவது அவன் பேச்சுக்கு மறுப்பு சொன்னால் பளார் என்று அறைந்து விடுவான். ஆகையால் எல்லோரும் அவனிடம் ஜாக்கிரதையாக பழகுவார்கள். அகமத் ஒருவன்தான் ஜம்புவிடம் பயமில்லாமல் பழகுவான். அகமதின் குணம் சாத்வீகமாய் இருந்த போதிலும் ஜம்புவின் முரட்டுத்தனத்துக்கு அவன்தான் ஈடு கொடுத்து வந்தான். நாளாவட்டத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதுக்குள் வெறுக்க தலைப்பட்டு விட்டனர். ஜம்புவின் தந்தை சதாசிவம் திடீரென இறந்து விட்டதால் அவன் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ரோஜாப்பூ வியாபாரத்தில் ஈடுபட்டான். படிப்பு நிமித்தம் மதுரைக்கு போய் வருவதற்கு பதிலாக தினம் ரோஜாப்பூ கூடையுடன் வியாபாரத்துக்கு போய் வந்தான். அகமத் ஷா BA முதல் வருஷம் படித்து கொண்டிருந்தான். அப்போது திருமங்கைபுரத்துக்கு கிறிஸ்டபர் என்ற ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் புதிதாக மாற்றி வந்தார். அவருக்கு அதிரூபவதியான ஒரு மகள். அவள் பெயர் ரோஸ்மேரி. அவளது எளிய உடையும் அடக்க சுபாவமும் எவரையும் எளிதில் கவரும். அவளும் மதுரையில் படித்தாள். அகமதும் ரோஸும் முதல் நாள் ஒரே வண்டியில் பிரயாணம் செய்த போது இருவருக்கும் பரிச்சயம் ஏற்பட்டது. அகமத் அந்த பழக்கத்திலேயே அவளிடம் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டான். அதே சமயம் இன்னொரு ஆத்மாவும் அவள் அழகுக்கு அடிமையானதை அகமத் உணரவில்லை. அது ரோஜாப்பூ வியாபாரி ஜம்புலிங்கம் தான். மறுநாளும் அகமதும் ரோஸ்மேரியும் ஒரே வண்டியில் பிரயாணம் செய்தார்கள். ஜம்புலிங்கமும் ரோஜாப்பூ கூடையுடன் அதே வண்டியில் சென்று எட்ட இருந்த வண்ணம் அவர்களை கவனித்தான். நாம் படிப்பை விடாமல் இருந்தால் அவளிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்குமே என்று நினைத்து ஏங்கினான். அவளுடன் பழகுவதற்கான சந்தர்ப்பத்தை துடிப்புடன் எதிர்நோக்கி இருந்தான். அவன் காத்திருந்த சமயமும் வந்தது. ஒரு நாள் ஸ்டேஷன் மாஸ்டர் கிறிஸ்டபர் ஜம்புவை கூப்பிட்டு, எனக்கு தினப்படி ஒரு ரோஜா மாலை வேண்டும், கொடுப்பாயா என்று கேட்டார். ஓ, கொடுக்கிறேனுங்க என்ற மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். ரயிலுக்கு போகும் முன் ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டுக்கு போய் மாலையை கொடுத்து வந்தான். அதை ரோஸ்மேரி தான் அவனிடமிருந்து வாங்கி போவாள். அவளது தளிர்கரங்களில் அன்று அலர்ந்த ரோஜா மலர்களை அழகாக தொடுத்து அளிப்பதில் அவன் அடைந்த ஆனந்தம் சொல்லி முடியாது. அகமதுக்கு போட்டியாக அவளுடன் பழகும் வாய்ப்பை கொடுத்த தனது ரோஜா செடிகளை வாழ்த்தினான். ஒரு நாள் கேட்டான், இந்த மாலை எதற்கு என்று. ரோஸ்மேரி கண்களில் நீர் தழும்பிற்று. இது என் அருமை தாயாரின் படத்துக்கு. அவளுக்கு ரோஜா என்றால் உயிர். நாங்கள் போகும் இடமெல்லாம் ரோஜா செடி வளர்த்து அதில் புஷ்பிக்கும் பூக்களை மேஜை மீது வாசில் வைத்து அழகு பார்ப்பதில் அவளுக்கு அலாதி பிரியம். என் பெயரை கூட ரோஜா என்று வைத்திருக்கிறாள் பாருங்கள்.
அவள் காலமாகிவிட்டாலும் அவள் படத்துக்கு ரோஜா மாலை சாத்தி அவள் நினைவை போற்றி வருகிறோம். உங்கள் தோட்டத்தில் நல்ல ரோஜா பூக்கள் கிடைக்கும் என அகமத் சொன்னார். நான் தான் அப்பாவிடம் சொல்லி உங்களை கேட்க சொன்னேன். அகமத் சொன்னானா? ஆமாம், அதில் என்ன தவறு? ஒன்றுமில்லை, சும்மாதான் கேட்டேன். அவனும் நானும் ஒன்றாக படித்தவர்கள். நானும் தொடர்ந்து படித்திருப்பேன். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். அகமத் எல்லா விவரமும் சொல்லி இருக்கிறார். கவைக்கு உதவாத இந்த படிப்பை விட நீங்கள் செய்வதுதான் நல்ல காரியம். எனக்கு கூட ஒரு வேலை கிடைத்தால் படிப்பை நிறுத்தி விடுவேன். ஜம்புவுக்கு அகமத் தன்னை பற்றி அவளிடம் பேசி இருக்கிறான் என்று கேட்டதும் கோபம் வந்தாலும் அவள் தன்னை பற்றி உயர்வாகவே நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தபோது மகிழ்ச்சியே ஏற்பட்டது. ஜம்புவிடம் ரோஸ்மேரி சகஜமாக பழகி வந்தாலும் அகமதுடன் அவள் பழகும்போது இருந்த அந்யோன்ய பாவத்தையும் உல்லாச சிரிப்பையும் அவனால் காண முடியவில்லை. ஜம்புவுக்கு அகமதின் பேரில் பொறாமையும் பகை உணர்ச்சியும் முற்றி வந்தன. அது என்று எரிமலையாக வெடிக்குமோ என்றிருந்தது. வழக்கமாக மாலை வண்டியில் ரோஸ்மேரியும் அகமதும் அன்று திரும்பி வராதது ஜம்புலிங்கத்திற்கு ஆச்சரியமாயிருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டரை கண்டதும், ரோஸ் வரவில்லையா என்று கேட்டான். சினிமாவுக்கு போவதாக சொன்னாள். இரவு வண்டிக்கு வந்து விடுவாள். தனியாக வா. அகமத் கூட வருவதாக சொன்னாள். அந்த அயோக்கியனுடன் அனுப்பியிருக்கிறீர்கள்? அவனை அறியாமலேயே வார்த்தைகள் வெடித்தன. அகமத் நல்ல பிள்ளையாயிற்றே. அவன் குணத்தை அறிந்துதான் அனுமதித்திருக்கிறேன். அவன் அயோக்கியனாகவே இருந்தாலும் என் பெண்ணிடம் எனக்கு நம்பிக்கை உண்டு. இப்போதெல்லாம் நம்பிக்கை இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இப்படியே விட்டு வைங்க, தெரியும். ஜம்பு, உன் நண்பனை பற்றி ஏன் இப்படி இழிவாய் பேசுகிறாய்? அவன் சிநேகமெல்லாம் ஒரு காலத்தில். காலேஜ் படிப்பு ஆரம்பித்த பிறகு அவன் ரொம்பவும் கெட்டு போய்விட்டான். மதுரையில் என்னென்னமோ காதில் விழுகிறது. உங்கள் மகள் அவனுடன் நெருங்கி பழகுவதில் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அகமதும் ரோஸ்மேரியும் சினிமாவுக்கு போய்விட்டு இரவு வண்டியில் வந்து கொண்டிருந்தார்கள். வண்டியில் கூட்டமே இல்லை. முக்கியமாக அவர்கள் அருகில் ஒருவரும் உட்கார்ந்திருக்கவில்லை. இருவரும் அன்று பார்த்த படத்தின் தராதரத்தை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு வந்தனர். அது காதலை பற்றிய சம்பாஷணையாக திரும்பியது. அகமத் அந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ரோஸ், உன்னை ஒன்று கேட்கிறேன், மழுப்பாமல் பதில் சொல்ல வேண்டும் என்று வேடிக்கை போட்டான். கேளுங்கள். நாம் இருவரும் படிப்பு முடித்த பிறகு மனம் செய்து கொண்டால் என்ன? ரோஸ் வெட்கத்தால் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அகமத், நான் உங்களுடன் பழகுவதை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் போலிருக்கிறது. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே தோன்றவில்லை. அவனுக்கு இந்த பதில் பெரிதும் ஏமாற்றமாயிருந்தது. இருந்தாலும் அதை ஒருவாறு சமாளித்து கொண்டு, இப்போதுதான் தோன்றட்டுமே, இந்த யோசனைக்கு உன் கருத்தென்ன என்று கேட்டான். என் சிந்தனையில் இடம்பெறாத ஒரு விஷயத்தில் நான் என்ன கருத்தை சொல்வது? நான் சொன்னாலும் நாம் வெவ்வேறு மதத்தவர்கள் இல்லையா? உங்கள் தகப்பனார் தீவிர முஸ்லீம், என் தகப்பனார் தீவிர கிறிஸ்தவர். யாராவது ஒருவர் மதம் மாற வேண்டாமா? ரோஸ், நீ பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. வெவ்வேறு மதமாயிருந்தால் என்ன? நாம் இந்தியர்கள் தானே. நம் படிப்பு முடிகிற வரை உனக்கு என் பேரில் அன்பு நீடித்தால் அதை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்று அப்பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டினாள். கிறிஸ்டபர் ரோஸை கண்டதும், அகமத் உன்னுடன் வந்தானா என்று கேட்டார். வந்தாரே. அவனை பற்றி ஜம்புலிங்கம் ஒரு மாதிரியாக சொல்கிறானே. நீ அவனுடன் தனியாக போய் வருகிறாயே. யார், ஜம்புலிங்கமா என்று ஒரு மாதிரியாக சிரித்தாள் ரோஸ். ஏனம்மா சிரிக்கிறாய்? போட்டி பொறாமை வேறா? எதற்கு? எனக்காகத்தானப்பா. உனக்காகவா? ஒருத்தன் முகமதியன், இன்னொருத்தன் ஹிந்து. இவர்கள் இருவரும் கிறிஸ்தவ பெண்ணை வலை போடுகிறார்களா? பேஷ், உனக்கு யார் பேரில் இஷ்டம்? என்னப்பா இந்த மாதிரி கேட்கிறீர்கள்? பழகியவர்களை எல்லாம் மனம் செய்து கொண்டு விட முடியுமா? அதுதான் கேட்டேன். நீயும் ஒருவேளை இதயத்தை பறிகொடுத்து விட்டு தவிக்கிறாயோ என்று பார்த்தேன். உங்கள் மகள் பேரில் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை மோசம் செய்துவிட்டாயோ என்று பார்த்தேன். வயது காலம், பெண்களுக்கு காதல் தோன்றிவிட்டால் அப்பா அம்மாவெல்லாம் துச்சமாகி விடுவார்கள் அல்லவா? என்னை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். உங்கள் மனப்பூர்வமான சம்மதமும் ஆசையும் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாய்க்கு பின் தாயாக இருந்து என்னை அன்புடன் வளர்த்து வரும் உங்களை நம்பிக்கை மோசம் செய்வேனா? கிறிஸ்டபர் கண்களில் நீர் மல்க மகளை அன்புடன் அணைத்து கொண்டார். அன்றைய சம்பவத்துக்கு பிறகு ஜம்புலிங்கம் அகமது ஷாவுடன் விரோதம் பாராட்டுவது இன்னும் அதிகமாயிற்று. அவனை பார்த்தால் கூட முகத்தை சுளித்து கொண்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டு போய்விடுவான்.
ரோஸ்மேரி முன் போலவே சகஜமாக பழகி வந்தாள். ஜம்புலிங்கமும் அகமது ஷாவும் விலகி விலகி செல்வதையும் கவனித்து வந்தாள். அவர்களுக்கிடையே தன்னால் பகை முற்றி வருவது போல் தோன்றியது. அகமது ஷா அவளிடம் ஜம்புவை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் சொல்லவில்லை. ஆனால் ஜம்புவோ அவள் காதுபட அகமதை தூற்றி கொண்டு போவதை கவனித்து வந்தாள். அகமத், உங்கள் நண்பர் ஜம்பு உங்களிடம் ஏன் ஒரு மாதிரியாக நடந்து கொள்கிறார் என்று அவனை கேட்டாள். அது உனக்கே தெரிந்திருக்கும். நாம் இருவரும் நெருங்கி பழகுவது அவனுக்கு பொறாமையாய் இருக்கிறது. என் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் ஜம்பு அவனை தீர்த்து கட்டியிருப்பான். நான் கட்டைக்கேற்ற கோடாலி உருமலோடு நிறுத்தி கொண்டிருக்கிறான். அகமதுக்கு ஜம்புவின் மனப்பான்மை தெரிந்தும் அவனை நிந்திக்காமல் இருந்தது. ரோஸ்மேரியின் மனதில் அவனை பற்றி உயர்வான எண்ணத்தை தோற்றுவித்தது. காத்ரி வியாபாரத்துறையில் பல வடநாட்டு முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார். அவர்களில் சிலர் அரசியல்வாதிகள். அவர்கள் காத்ரி மூலமாக திருமங்கைபுரத்தில் வகுப்பு துவேஷத்தை பரப்ப பார்த்தார்கள். ஆனால் காத்ரி கிராமத்து மக்களின் பேரன்புக்கு பாத்திரமாய் இருந்தபடியால் அவர் மனதை எவராலும் கலைக்க முடியவில்லை. ஜம்புலிங்கம் அகமது ஷாவை ஊரை விட்டு ஒழித்தால்தான் ரோஸ்மேரியை தான் அணுக முடியும் என்ற முடிவுக்கு வந்திருந்த சமயமும் வடநாட்டு முஸ்லிம் பிரமுகர்கள் 2 பேர் காத்ரி வீட்டுக்கு வந்ததும் ஒன்றாயிருந்தன. முஸ்லிம் பிரமுகர்களின் வருகைக்கு உள்நோக்கங்கள் பலவற்றை கற்பித்து வதந்தியை பறக்க விட்டான். அவ்வளவுதான். அது காட்டு தீ போல பரவிற்று. அப்போது தேசம் பிளவுபட்டு வடநாட்டில் இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. கிராமத்து மக்கள் ஒன்று கூடி காத்ரி ஊரை விட்டு போக வேண்டும் என்று கோரினார்கள். காத்ரி எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தார். ஆனால் ஊரார் கேட்பதாயில்லை. காத்ரி மனமுடைந்து குடும்பத்துடன் மூட்டை கட்டினார். அகமது ஷா மட்டும் முரண்டினான். ஒரு குற்றமும் செய்யாத நம்மை எதற்காக போக சொல்வது? நான் அரசாங்க பாதுகாப்பை நாடுகிறேன் என்று குதித்தான். ஜம்பு அவனிடம் வந்து, நீ குதிப்பதில் பயனில்லை. இப்போது ஊர் நிலை அப்படி இருக்கிறது. ஒரு மாதிரியாக எல்லாம் ஓய்ந்த பிறகு திரும்பி வாயேன் என்றான். ஜம்பு, இது உன்னுடைய விஷமம்தான் என்று எனக்கு தெரியும். உன் பொறாமையை ஊருக்கு பொதுவாக்கி விட்டாய். என்னை ஒழித்து விட்டால் ரோஸை நீ கட்டி கொண்டு விடலாம் என்று நினைக்கிறாய். அல்லாஹ் உனக்கு அருள் பொரியட்டும் என்று சொல்லி பிரிந்தான். அகமது ஷாவின் பிரிவு ரோஸ்மேரியை பெரிதும் வாட்டியது. அவனுடைய தோழமை அவளது உள்ளத்தில் உறுதியாக நிலைத்து விட்டதை உணர்ந்தாள். அவளை அறியாமலே அவனிடம் அன்பும் பரிவும் வளர்ந்து வேர் ஊன்றியிருப்பதை கண்டாள். அவன் போன பிறகு ஜம்பு அவளிடம் நெருங்கி பழக முயன்றான். ஆனால் அவள் அதை சிறிதும் அனுமதிக்கவில்லை. அவனை கண்டாலே எரிச்சல் கொண்டாள். அவன் ரோஜா பூ மாலையையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஜம்பு தனது முயற்சியெல்லாம் வீணாகிவிட்டதே என்று ஏங்கி போனான். ரோஸ்மேரியின் உதாசீனத்தால் மனம் உடைந்து ஒரு பற்றற்ற நிலையில் வாழ்ந்து வந்தான். நம்மை விரும்பாத ஒருத்திக்காக ஒரு குற்றமும் செய்யாத ஒருவனை ஊரை விட்டு துரத்தி விட்டோமே என்று வருந்தினான். அகமது ஷாவின் பேரில் இருந்த பகையும் மறைந்து விட்டது. கிறிஸ்டபரும் வேறு ஊருக்கு மாற்றிக்கொண்டு போய்விட்டார். அகமத், அநியாயமாக உன்னை விரட்டிவிட்டேன். நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. காத்ரி சௌக்கியமா? நீ இவ்வளவு படித்துவிட்டு இப்படியேன் வேலை பார்க்கிறாய் என்று ஜம்புலிங்கம் கேட்டான். அகமத் சிரித்து கொண்டே, ஜம்பு, உன் புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. என் அப்பா சௌக்கியம்தான் என்றான். அப்படியானால் உன்னை போல நட்ட நடுநிசியில் வருகிறவர்களுக்கு டீ கொடுத்து உபச்சாரம் செய்யவே இந்த வேலை. உண்மையில் இந்த ஹோட்டலின் முதலாளி நான். என் சிப்பந்திகளை இரவில் வேலை வாங்குவதில்லை. என் மனைவி டீ தயாரிக்கிறாள். நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். அட, மனமாகிவிட்டதா? அப்படியானால் ரோஸ்மேரி உன்னையும் கைவிட்டு விட்டாளா? அகமத் மறுபடியும் சிரித்தான். அப்போது திரையை விலக்கி கொண்டு இன்முகத்துடன் அங்கே தோன்றிய ரோஸை கண்டதும் ஜம்புவுக்கு மூர்ச்சை போடும் நிலை ஏற்பட்டது. வாருங்கள் ஜம்புலிங்கம், சௌக்கியமா என்று மேரி கேட்டாள். அகமத் ஊரை விட்ட பிறகு தனது வரலாற்றை தொடங்கினான். ஜம்பு, நீ என்னை ஊரை விட்டு விரட்டியதால் தான் எனக்கு மேரி கிடைத்தாள். என் பிரிவுதான் அவளுக்கு என் மீது பரிவு கொள்ள செய்தது. அதற்காக உன்னை வாழ்த்துகிறேன். நானும் என் தகப்பனாரும் நேராக இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தோம். வந்ததும் ஒரு ஹோட்டலை ஆரம்பித்தோம். நான் படிப்புக்கு ஒரு முழுக்கு போட்டு இதில் ஈடுபட்டேன். நான் ரோஸுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஆனால் பதில் இல்லை. என் தந்தையிடமும் என் மனதில் இருப்பதை சொன்னேன். திருமங்கை புறத்தில் இருந்தால் அவர் மனம் எப்படி இருந்திருக்குமோ? அவள் சம்மதித்தால் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். ஆனால் ரோஸின் இருப்பிடம் தெரியவில்லை.
அவளை தேட முயலுவதற்கு முன் ஒரு நாள் அவளும் கிறிஸ்டபரும் சினிமா பார்த்துவிட்டு இங்கே வந்தார்கள். மேரி என்னை கண்டதும் புலங்காகித கண்ணீர் விட்டாள். கிறிஸ்டபர் ரிட்டையராகி இங்கேயே வந்து விட்டதாக மேரி சொன்னாள். கிறிஸ்டபரின் முன்னிலையிலேயே மேரியை கேட்டேன். என் அன்பு மாறவில்லை, என்னை மணக்க சம்மதமா என்று. மேரி கிறிஸ்டபரின் முகத்தை பார்த்தாள். மகளின் அந்தரங்கத்தை ஒருவாறு அவர் புரிந்து கொண்டார். கண்ணின் மணியாக வளர்த்து வந்த பெண்ணை மனம் வாடவிட்ட அவர் உள்ளம் தாழவில்லை. ரோஸ் அகமத் ஊரை விட்டு போனது முதல் நீ அடியோடு மாறிவிட்டதை நான் கவனியாமல் இல்லை. நான் அன்று சொன்னதை நினைத்து கொண்டு என்னிடம் எதையும் சொல்லாமல் மறைத்து வந்தாய். இன்று அகமதை கண்ட மாத்திரத்தில் அந்த சோகம் எல்லாம் போன இடம் தெரியவில்லை. உன் சுகம்தானே என் சுகம். என் மத கொள்கைகளை எல்லாம் என் மட்டில் தானம்மா. ஏக போதித்த அன்புதான் என் மதம். அன்பு நெறிக்கு முன் மற்றதெல்லாம் எம்மாத்திரம். உங்கள் அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று கூறி என் கரத்தையும் மேரியின் கரத்தையும் இணைத்து வைத்தார் என்று முடித்தான் அகமத். ஜம்பலிங்கம், உங்கள் சம்சாரம் சௌக்கியமா என்று ரோஸ் கேட்டாள். உங்க திருக்கையால் இன்னொரு கப் டீ கொடுங்க, அந்த முகூர்த்தத்தில் சம்சாரம் வரட்டும் என்றான் ஜம்பு. ரோஸ் சிரித்து கொண்டே உள்ளே போனாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.